இன்றைக்கி நம்ம எந்த கார் பார்க்க போகிறோம்னா மஹேந்திராலேயே ஒரு டாப் சேல்ஸ் இந்த XUV 700 வந்து அவ்வளோ சேல்ஸ் போச்சு. அண்ட் அடுத்தது XUV 9S எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து ஆல் ஃபீச்சர்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நாக் அவுட் பண்ணி ஒரு சேல்ஸ் எக்கச்சக்கமாக வந்து போச்சு உங்களுக்கு. பட் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பட் அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து தான் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓவரால் சேல்ஸில் வந்து உங்களுக்கு நாக் அவுட் பண்ணிட்டு அப்படி போச்சு எலக்ட்ரிக் வண்டியிலே. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சென்டரில் மஹேந்திரா லோகோ ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்து இங்கே ஃப்ளாஷ் ஆகும். உங்களுக்கு நார்மல் லோகோ வண்டி இல்லை, அதில் வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அண்ட் இங்கே வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லேம்ப், ஃபாக் லேம்ப் வந்து இங்கே, அண்ட் கார்னரிங் லேம்பும் ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து அந்த 2 சைடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக்ல இந்த லைன் ஸ்ட்ரிப்பாக வந்து ஒரு வெண்ட் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடாஸ்க்கான இது இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து லைக் அந்த பேட்டரி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணல, இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 150 லிட்டர்ஸ் வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்கள் திங்ஸ் ஏதாச்சும் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் கீழேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு விண்ட்ஷீல்ட் ஃப்ளூயிட்கான ஆப்ஷன் இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம். சைடில் போய் பார்ப்போம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து மிட் வேரியன்ட்டு. இதில் வந்து மொத்தம் 2 பேட்டரி ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 70 kW அண்ட் இன்னொன்று வந்து 79 kW வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே கன் மெட்டல் கலர் இங்கே வந்து அப்படியே ரன் ஆகுது டிசைன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைட்டாக ட்ரில் பண்ணிருக்காங்க. சின்ஸ் அந்த உங்களுக்கு மண்ணும் இல்லை டஸ்ட்டோ வந்து இங்கே வந்து இதை தாண்டி வர, அதனால இங்கே ஒரு டில்டட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்லோ பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கான பேட்சிங் வந்து இங்கே இன்லோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அதுக்கான பேட்சிங் இங்கே. டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 18 inch அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலாய் வீலும் வந்து உங்களுக்கு இங்கே மஹேந்திரா லோகோ ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அந்த கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அலாய் வீலில். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் ஓஆர்விஎம் போய் பார்ப்போம். ஓஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 360 டிகிரிக்கான கேமரா, இங்கே 360 டிகிரிக்கான கேமரா. அண்ட் இது வந்து மோட்டரைஸ்டு மிரர் தான். இந்த இதோட லென்த் வித் ஹைட் வந்து இப்போ பார்ப்போம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4737 mm அண்ட் வித் வந்து 1900 mm. அண்ட் வீல் பேஸ் வந்து அரௌண்ட் 2726 mm அண்ட் ஹைட் வந்து 1747 mm. ரியரில் வந்து பார்த்தோம்னா ரியரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்ன டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இங்கே உங்களுக்கு டைமண்ட் அந்த டிசைன் வந்து இங்கே ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து ட்ரெயின் லேம்ப் அண்ட் ஆஸ் யூஸ்வல் அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கும் இங்கே உங்களுக்கு டியூவல் ரோல் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும். இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக்ல இங்கே ஃபுல் லென்த்தாக ஒரு டிசைன். தென் இது வந்து மஹேந்திரா லோகோ வந்து எலிவேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக இங்கே தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன், அதாவது ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு ஐலாண்ட் டிசைன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மஹேந்திரா லோகோ உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியணுன்றதுக்காக. அண்ட் இங்கே டிசைன் வந்து ஃப்ளாட்டாக இங்கே ஒரு லைன்ஸ் இங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XUV 9S இந்த பேட்சிங் வந்து பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து ரிஃப்ளெக்டார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லைட்கான இது இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இந்த 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து வைப்பர் சிவர் வைப்பர் அண்ட் ஸ்பாயிலர்லேயே வந்து உங்களுக்கு டைலாக் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணிக்கலாம் வைப்பர். இங்கே வந்து ஸ்பாயிலர் ஆக்சுவலி இவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம லென்த் எடுக்க முடியாது. அதனால ஹைட் பண்ணாமல் கீழே உங்களுக்கு வைப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே வந்து சால்ரி ஹேண்ட் தான். அது வந்து பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அது ஒரு சேம் ஆஷுவல் பியானோ பிளாக்ல. அண்ட் இங்கே பூட் ஸ்பேஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்னி எல்லாமே டூல்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு அண்டு கீழே வந்து ஸ்பேர் வீல் ப்ரொவைட் பண்ணால் ஆக்சஸ் பண்ணோன்னா இங்கேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கீழே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீலை எடுத்துக்கலாம். பாட்டில் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அம்ப்ரெல்லா வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த வாட்டர் ஏதாச்சும் இல்லைன்னா உங்களுக்கு அதில் கீழே போயிடும். அதே மாதிரி 4 டோர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர் வித் அம்ப்ரெல்லா ஹோல்டரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உள்ளே வந்தோடனே நோட் பண்ணிருப்பீங்க, இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மெமரி சீட். அதனால நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோடனே இது ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பின்னாடி போகுமோ இது போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் உட்காந்த உடனே டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இது வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுக்கான கொடுத்துருக்காங்க. Attention please, vehicle tire pressure is low. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே பார்த்துருப்போம். இது ஃபுல்லாக நம்ம இக்னிஷன் ஆன் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக இது வெஹிக்கிள் வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு ஒரு கமெண்டாக வந்து இதில் கொடுத்துரும். ஸ்டீரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு இலுமினேட்டட் லைட் மஹேந்திரா லோகோ இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்டு சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்பேக் வந்து 7 ஏர்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 ஸ்டார் சேஃப்டிங்க. இங்கே வந்து பேடில் ஷிஃப்ட்டை வந்து ப்ளஸ் மைனஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ். இங்கேயும் கன் மெட்டல் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வாய்ஸ் கமாண்ட் இங்கே அண்ட் வால்யூம் அப் டவுன் அண்ட் கால் அட்டன் அண்ட் கட் பண்ணுறதுக்கான இது அண்ட் மோட் இங்கே சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டலி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆஃப் த ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான டோட்டல் பொசிஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹார்ன் வந்து இந்த சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் இங்கே லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான பொசிஷன் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஆட்டோ இதுதான். அதனால் உங்களுக்கு சப்போஸ் அது உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைனா இங்கே வந்து உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ டோர் பேனலில் வந்து பார்ப்போம். டோர் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னல உங்களுக்கு மெமரி சீட்னு சொல்லிட்டு இங்கே வந்து 1 2 3 இங்கே 3 மோடு இருக்கும். நீங்கள் 3 நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப் டவுன் பண்ணோன்னா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த சைடில் வந்து ட்வீட்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபுல்லாக இங்கே வந்து பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் அந்த லெதர் ஃபினிஷ் லெதர் டச்ன்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே வரைக்கும் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கன் மெட்டலுக்கான அந்த ஹேண்டில்ஸ் இங்கே இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பியானோ பிளாக் யூஸ் பண்ணிட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் வந்து ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸு அப் டவுன் வந்து இந்த 4 பட்டன் 4 சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லாக் அண்ட் லாக்கான பொசிஷன். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் தான். இது வந்து ஆக்சுவலாக 3 லைனாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து டிரைவருக்கான இது இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு டிரைவர் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஆக்சுவலி இங்கே எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே எதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. இங்கே ஃபுல்லாக வந்து நீங்கள் இதில் தான் டச் மூலியமாக தான் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கும் இல்லை பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது நோட்டிஃபிகேஷன் மியூசிக்கான இது எல்லாமே வந்து இதில் தான் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாக உங்களால் சீக் பண்ண முடியும். இங்கே வந்து கோ பேசஞ்சருக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக இதில் வந்து நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணணும் அது மாதிரினா உங்களுக்கு கோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக இதில் எஃப்எம் அண்ட் இதெல்லாம் அதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31.24 சென்டிமீட்டர் வந்து டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ப்ரொவிஷன் இதில் வந்து டைப் சிக்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம்.
இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக், இது வந்து ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்றதுனால ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ். இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால இங்கேயும் உங்களுக்கு வந்து லெதர் அண்ட் ஸ்டிச்சஸ் இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இந்த நாபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் தெரியும். இந்த கன்சோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன் மெட்டல் கலரில் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் அண்ட் எலக்ட்ரானிக் பிரேக்கிங். இங்கே வந்து மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான நாப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வால்யூம் அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸு. தென் அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா இங்கே வந்து ஆம்பரெஸ்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கீ வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இது ஓவரால் நம்ம டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் ஃபினிஷ் மீன்ஸ் எப்படி இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த ப்ரீமியம்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியை உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லெதர் ஃபினிஷ் வித் ஸ்டிச்சஸ். ஓகே, தென் இங்கே மெட்டல் கன் மெட்டல் கலரில் ஏசி வென்ட்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து ஸ்பீக்கர்ஸ் வித் ஊஃபர் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. தென் நம்ம அப்படியே மேலே போய் பார்ப்போம். மேலே வந்து இங்கே வந்து IRVM ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன். இங்கே வந்து லைட்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆஃப் ஆர் ஆன் வந்து இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இந்த நாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் மெயினான இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆம்பியன்ட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து அப் டு 16 மில்லியன் கலர் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆம்பியன்ட் லைட்டில் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ADAS வந்து பார்த்தீங்கன்னா level 2 வந்து கொடுத்துருக்காங்க. 5 ரேடாஸு, 12 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸு அண்ட் 1 கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கே சன் வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வேனிட்டி மிரர் தான். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இங்கே லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். அதுக்கான ப்ளேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு யூனிக் ஃபீச்சர் தான், ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து மேலே இங்கே 2 ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிடையாது. நீங்கள் சப்போஸ் கால் அட்டன் பண்ணி பேசுறீங்கன்னா இங்கே வந்து இது வந்து மைக்காக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு எந்த ப்ரொவிஷனும் தரல, ஜஸ்ட் சன் வைசர் தான் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. சர்வீஸ்க்கான பட்டன் இங்கே அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைட்க்கான பொசிஷன் வந்து இங்கே நீங்கள் 2 லைட் இங்கே ஆன் அண்ட் ஆஃப் வந்து இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து 5 சீட்டிங் தான், ஃப்ரண்ட்டில் 2 அண்ட் பேக்கில் 3 உட்காரலாம். அண்ட் மெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வண்டி வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது. ரியர்லேயும் 2 வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது. இங்கே வந்து ஆம்ரெஸ்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டு தான். தென் இங்கே ஒரு ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நீங்கள் ரியரில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஷேப்பில் வந்து இங்கே 65 வாட்ஸ்க்கான டைப் சி சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று. நெக்ஸ்ட் ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அப் டவுன் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீல் கலர் ஃபினிஷில் வந்து இங்கே சரௌண்டிங்ஸில் கொடுத்துட்டு அண்ட் இங்கேயும் ஒரு ஸ்டீல் ஃபினிஷ். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்கான ப்ரொவிஷன். நீங்கள் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் பார்க் அசிஸ்ட் அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே சார்ஜ் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கிடையாது. இங்கே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே இங்கே ஓப்பன் ஆகும். அண்டு சார்ஜிங்கான எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இந்த லெவல்ஸ் காமிக்கும். அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இங்கே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதும் அதே தான், ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இந்த கார் கொடுத்ததுக்கு வந்து நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஷோரூம். இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கொட்டிவாக்கத்தில். அண்ட் அதுக்கான லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் பண்ணணும்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரி கார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்து உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.